நேயர்களே, தற்போது பலஸ்தீனம், காசா, இஸ்ரேலுடைய தாக்குதல் குறித்து நாம் மிக முக்கியமான பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆரவாரம் இல்லாத போர்க்கள பகுதியினுடைய வெளிப்பகுதியிலே, கடலோர பகுதியிலே நின்று அவர் மட்டுமல்லாமல் ஹட்ஸ் ஹலேவி, பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேலி ஹட்ஸ் 3 பேரும் நாங்கள் காசாவில் நுழைந்தோம் என்றெல்லாம் சொல்லி பெருமைப்பட்டார்கள். அதை நான் ஒரு காணொலியாக சொல்லியிருந்தேன். ஆனால் காசாவினுடைய உள்பகுதியில் 405 நாட்களுக்கு மேல் 400 நாட்களுக்கு மேல் ஆன பிறகும் அவர்களால் தொடர் தோல்வியை சந்திக்க முடிகின்றது. அதை போன்று மனித உரிமை ஆர்வலர்கள், அதே மட்டும் இன்டர்நேஷ்னல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் ஆணை அவருக்கு எதிராக பிணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எங்கு சென்றாலும் அவர் கண்டிப்பாக சட்ட ரீதியான விவகாரத்தை அவர் சந்திக்க வேண்டும். ஒருவேளை அவர் நீண்ட தூர பாரதூரமான அநீதிக்கு உட்பட்ட இந்த மக்களின் செயல்திறனால் அவர் தண்டிக்கப்படலாம். பெஞ்சமின் நெத்தன்யாகு உண்மையிலே நேற்று பெய்ரூட்டில் தஹியா பகுதிகளில் 8 அடுக்குமாடி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எவாக்குவேஷன் முதல்ல ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு கூட குறைந்த நேரத்தில் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பில்டிங் முழுவதுமாக நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதில் லெபனானுடைய உச்சபட்ச தலைவர், இந்த படைகளை வழிநடத்தக்கூடிய தலைவர் இருப்பதாக அவர்கள் சொல்லி கொண்டுதான் பெய்ரூட்டில் இந்த தாக்குதலை அவர் நடத்தியிருக்கிறார். ஆகவே அதில் பெரும் உயிர் சேதாரம் இருந்ததாக தெரியவில்லை. ஆனாலும் உயிர் சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது விவகாரமாக ஹிஸ்புல்லாவை அவர்கள் எந்த ஒரு நிலையிலும் அவர்களால் நெருங்க முடியவில்லை. அதுதான் உண்மையான செய்தி. லெபனானில் இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள். 55-60 நாட்களாக ஆன பிறகும் அவர்கள் தெற்கு லெபனான் பகுதியிலோ வடபகுதியிலோ எங்கேயும் அவர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை என்பது ஒரு பெரும் மோசமான செய்தியாக அவர்களுக்கு அமைகின்றது. நேற்று ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் டயர்மியாம்ஸ் போன்ற பகுதிகளில் கடும் போர் நடந்தது. ஹவுரா இந்த கிராமத்தில் அவர்கள் எல்லையிலே மையம் கொண்டிருந்தார்கள். டயர்மியாம்ஸ், ஹிஸ்புல்லா இங்கே தான் அவர்களுடைய படைகளை டயர்மியாம்ஸில் வைத்திருந்தார்கள். 10க்கும் மேற்பட்ட IDF வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவுடைய ஆழமான தாக்குதலில், ஏவுகணைகள் தாக்குதலில், RPG செல், ராக்கெட் ப்ரொஃபல்டு கன்னின் தாக்குதலின் மூலமாக, குறுகிய தூர மிசைல் தாக்குதலாக, மோனிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வெடிபொருள் தாக்குதலின் மூலமாக டயர்மினாம்ஸ் மற்றும் ஹவுலஜ் பகுதிகளில் பெரும் உயிரிழப்பை IDF சந்தித்திருக்கிறது. IDF சந்தித்ததற்கு ஒரு சாட்சி என்னவென்றால், அவருடைய மெக்கோவா வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய வார் படை கவசம் முழுமையாக சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் 4 தாக்குதல்கள் மிக மோசமான தாக்குதலை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்றும், கியாம் பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவம் அடைந்திருக்கிறது என்னும், தெற்கு பிரதேசத்திலும் அவர்கள் இந்த மெக்கோவா வெடித்து சிதறியதாகவும், லெபனானுடைய தெற்கு பிரதேசத்தில் 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவலும் அங்கிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. உயிர்களை காப்பாற்றுவதற்காக மேலிருந்து சாப்பர்கள் இவர்களுக்கு துணையாக வந்த போதிலும் பிணங்களை அவர்கள் அள்ளி சென்ற காட்சியும் நமக்கு சொல்ல முடிகிறது. முதலாக இந்த குறுகிய பகுதிகளிலே நேற்று ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இதுவரை நடக்காத ஒரு சம்பவம். 25 ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஒன்றில் 25, மற்றொன்றில் 28 என்று வந்திருக்கிறது. 25க்கும் மேற்பட்ட துல்லியமான தாக்குதல் நடத்தும் ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ட்ரோன்கள் மிக துல்லியமாக இஸ்ரேல் கவசப்படைகளுக்கு எதிராக தாக்குதலை வைத்திருக்கிறார்கள். ஏராளமான இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். IDF பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 12க்கும் மேற்பட்ட கவச எதிர்ப்பு ஏவுகணைகள் மூலமாகவும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ட்ரோன்களின் மூலமாகவும் 25க்கும் மேற்பட்ட ட்ரோன்களின் மூலமாகவும் தாக்குதல் நடந்திருக்கிறது. 12க்கும் மேற்பட்ட கவச எதிர்ப்பு டேங்கு எதிர்ப்பாக
அந்த ராக்கெட் தாக்குதல்களையும் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். நீங்களே புரிஞ்சுக்கிடுங்க எவ்வளவு பேர் இறந்திருப்பார்கள் அப்படி என்று சொல்லி. அப்புறம் ஏராளமான பேர் அவர்கள் இறந்த செய்தியை எப்படி உறுதிப்படுகிறார் என்றால், இவர்களை இருக்கக்கூடிய கோலானி பிரிகேட் முழுவதுமாக இந்த தெற்கு லெபனானில் படைகள் இருக்கிறது. நான் சொன்னேன் டயன்மர், அதாவது டயர் மிமாஸ் பகுதியில் இருக்கிறவர்களோடு கோலானி படைகளுடைய தொடர்புகள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டதன் விளைவாக இவர்கள் முழுவதுமாக மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஏராளமான பேர். மரணத்து விகிதம் நமக்கு சரியாக துல்லியல் கணக்கு வரவில்லை என்றாலும் 25, 30, 40 என்று இருக்கலாம். டேங்கர்கள் நிறைய அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல நிலைகள் செல்கின்ற போது கோலானி படைகள் விவகாரம் ஆக உச்சக்கட்ட இந்த விவகாரத்தை அல்மனார் செய்தி ஏஜென்சி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அல்மனார் செய்தி ஏஜென்சி இந்த செல்கிறது. ஆகவே இவர்கள் இதை தாக்கு பிடிக்க முடியாமல் லித்தானியன் 6 பகுதிகளுக்கு அப்பாறு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. முதல்ல இப்போ நம்ம இதை பார்த்துட்டோம். ஹவுதிகள் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு பெரும் ஃபோர்ஸாக உருவாகிருக்கிறாங்க. ஹவுதிகள் நேற்று என்ன நடந்திருக்குன்னா, பலஸ்தீன் 2 என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய ஏவுகணை தாக்குதலின் மூலமாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், பலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக்கின் மூலமாக டெல்லவீனுடைய உள்பகுதியிலே நெவாட்டீம் ஏர்பேஸை, அதாவது நெவேகேஷன் பகுதியில் இருக்கிற நெவேட்டீம் ஏர்பேஸை ஹவுதிகள் தாக்கியிருக்கிறார்கள். ஹவுதியினுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் யஹியா ஷாரி இதை அறிவித்திருக்கிறார். நாங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். ஹமாஸினுடைய நோ லாங்கர் ஹமாஸ் பிலீவ் தட் ஹிஸ்புல்லா இந்த செய்திகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ ஹவுதிகளுடைய நெவாட்டீம் பேஸினுடைய தாக்குதலின் மூலமாகவும் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மற்றொரு செய்தி என்ன சொல்லியிருக்கின்றால், ஐடிஎஃப் வீரர்களுக்கு எதிராகவே இஸ்ரேலில் மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு 5 இஸ்ரேலிய தீவிரவாதிகள் அங்குள்ள படைப்பிரிவின் மூலமாக அவரை எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் நவம்பர் 22ஆம் தேதி இஸ்ரேலில் நடந்திருக்கிறது. இது இந்த ரைட் விங்ஸ் ரெபல்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அது அப்பொழுது என்றால் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரேலுடைய உள்நாட்டிலிருந்தே தீவிரவாத குழுக்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு, ரைட் விங்ஸ் ரெபல்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்ரேலிய இராணுவ தளபதிகளுக்கு எதிராக தாக்குதல்களையும் வன்மமான சொல்களையும் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு டிசென்டிவ் ப்ராசஸ் அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பது செய்தியும் நாம் சொல்ல முடிகிறது. இதற்கிடையே வலிமையான போரை செய்கிறார்கள் அல் குஸ் படைகள். காசாவில் அழித்து விட்டோம், காசாவை பிடித்து விட்டோம் என்று சொன்னார். ரஃபா பகுதிகளில் மீண்டும் அவர்கள் கையிலே வந்திருக்கிறதாகவும் நேற்றுக்கு நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஜபாலியா பகுதிகளில் மையம் கொண்டிருப்பதை தினமும் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஐடிஎஃப் வீரர்கள். ஆனால் இவர்கள் அதுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, காசாவில் எப்பெல்லாம் குண்டு போடுறாங்களோ அதற்கு முன்பு பெரும் சேதாரத்தை பெஞ்சமின் நெதன்யாஹுடைய படைகள் அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு அதற்கு பழிவாங்குவதற்குத்தான் தஹியா பகுதியிலும் லெபனானிலும் சரி காசாவினுடைய மையப்பகுதிகளிலும் அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதே போன்றுதான் காசாவில் அல் கசாம் பிரிகேட் நேற்று முன்தினம் 22ஆம் தேதி நடத்திய கொடூரமான தாக்கத்தில் அவர்கள் இதுவரை பயன்படுத்தாத ரஜூ மிசைலை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ரஜூ மிசைல்ஸின் மூலமாக அவர்கள் இன்டர்செப்ட் பண்ணதாக சொல்லப்பட்டாலும் அது இன்டர்செப்ட் பண்ணவில்லை என்று சொல்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய பல பகுதிகளில், நான் ஏற்கனவே சொன்னதை போன்று இஸ்ரேலுடைய பல பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. ஹிஸ்புல்லாவுடைய 80 ராக்கெட் தாக்குதல்களுக்கும் அங்கே மிக கடுமையான பற்றி எரிகிற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இதனிடையே இஸ்ரேலில் நமக்கு இறுதியாக கிடைத்த தகவல், இந்த தாக்குதல் விவகாரங்களை ரஜூம் படைகளை வைத்து ஐடிஎஃப் வீரர்களுக்கு எதிராக அல் கசாம் தாக்குதல்கள் எப்படி நடந்தது, ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஐடிஎஃப் வீரர்கள் கொத்தாக டயர் மிமாம்ஸ் பகுதியிலே கொல்லப்பட்டதை சொல்லியிருக்கிறேன். ஹவுதிகள் நெவாட்டீம் பேஸில் தாக்குதல் துல்லியமாக நடத்தி சொல்லியிருக்கிறேன். ஒரு நள்ளிரவு முழுவதுமாக 80க்கும் மேற்பட்ட தாக்குதல்களில் பற்றி எரிந்திருக்கிறது. ஹைஃபாவுடைய சிட்டி பற்றி எரிகின்றது. கொடூரமான இந்த விவகாரத்திலும் கூட இவ்வளவு நடந்த பின்பும் ஒரு மனிதன் சமாதானத்துக்கு வராமல் அவன்
தன்னை நிலைப்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார் என்று நினைத்தால் அவருடைய கொடூரமான புத்தி எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சர்வதேச அளவில் ஜெனோசைடுன்னு டிக்ளேர் ஆயிட்டு, நல்ல இதுக்கு மேலே யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நீதிமன்றம் சொல்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து பிரிட்டனில் இருந்து கேமர் பிரிட்டனுடைய அதிபரும் கூட அவர் வந்தால் நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நேட்டோவினுடைய ஆதரவு படைகளும் கூட அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் கூட இவருக்கு எதிராக இருக்கிறார்கள். அதே போன்று பிரான்ஸ் லெபனானுக்கு முழு ஆதரவை கொடுத்து வருகிறது. பிரான்சினுடைய இமானுவேல் மேக்ரான் இவருக்கு எதிரான மனநிலை கொண்டிருக்கிறார். ஜெர்மனில் மட்டும்தான் இவருக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு நிலை. ஏனென்றால் அவன் படுகொலை செய்கிறார்கள், மக்களை அழிக்கின்றார்கள். மிக முக்கியமாக அவர்களுக்குள்ளே மனச்சிதைவு நோய் ஏற்பட்டிருக்கிற தகவலும் வந்திருக்கிறது. ஒரு தகவலை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இஸ்ரேலுடைய வீரர்கள் நிலைய மக்களை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேலுடைய போரில் கொல்லப்பட்டதை விட அதிகமாக மனச்சிதைவு நோயினாலும், அதாவது பிடிடிஸ்ன்னு சொல்ல மாதிரி மனநோயினாலும் உளவியல் தாக்கத்தினாலும் கொடூரமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்கொலைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது என்ற செய்தியும் வருகிறது. இத்தனை போருக்கு பின்பும் இத்தனை மரண ஓலம் நடந்த பிறகும் ஒரு தற்கொலை கூட ஹமாஸில் இருந்தோ, அதாவது காசா பகுதியிலிருந்து வரவில்லை. மக்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற செய்தி வரவில்லை. அவர்கள் தங்களுடைய நிலங்களை போரிடுவதற்கு மக்கள் தன்னுடைய குழந்தைகளை இழந்து விடுகிறார்கள், கணவன்மார்களை இறக்கிறார்கள், உறவுகளை இழந்த பிதும் அந்த பகுதியிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஃபிடல்ஃபி கோரியாவிலும் சரி, நெட்சோம்லையும் சரி, ஜபாலியாவிலும் சரி, ரஃபா பகுதியிலும் சரி, தெற்கு காசாவிலும் சரி மக்கள் நிலை பெற்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அந்த கோட்பாடு, அந்த ஐடியாலஜிஸ் பேஸில் எங்கள் மண்ணை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம்னு உயிர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. ஆனால் இங்கே உளவியல் ரீதியாக மெக்கோவா வெர்ஷன் வச்சுருக்கிறாங்க, சாப்பர் வைத்திருக்கிறாங்க, F-15, F-16, F-35 பங்கர் பஸ்டர் குண்டுகள், F-27, இன்னும் மோனிட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக மோசமான விவகாரங்கள், அப்ரஹாம் லிங்கனுடைய ஆதரவு, அடே அப்பா சொல்லி மாறாத படைகள் வைத்தும், கவச வாகனங்கள், வாகன துப்பாக்கிகள், பெரும் பணம், பில்லியன் டாலர்கள். ஆனாலும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. மக்களின் மன போராட்டம், தன் நிலத்துக்கான உரிமைகளுக்காக போராடும் ஒரு இயக்கத்தை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆப்கானில் இவர்களால் வெற்றி பெற முடிந்ததா? அமெரிக்கா என்ன நடந்தது அதை சுட்டி காட்டுகிறார்கள் ஆங்கிலேயர். அமெரிக்கா நல்ல பாடம் படித்துக் கொள்கிறது. ஆப்கானில் 700 பில்லியன் டாலர்களுக்கு மேல், எத்தனையோ பில்லியன் டாலர்களை செலவழித்து தோராபுரா மலையிலிருந்து 18 ஆண்டுகள் தோல்வி கண்ட அமெரிக்கா கவனமாக காய் நாட்டுகின்றது. ஒரு சர்வதேச வியாபாரியாக தன்னை நிலைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய புதிய அதிபர், அதாவது டொனால்ட் ட்ரம்ப், கவனமாக இதை கவனித்து வருகிறார். இதில் எந்த லாபமும் அவர்களுக்கு வரப்போவதில்லை இஸ்ரேலிலிருந்து. ஆகவே தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த படுகொலைகளை தொடர்கிறார். ஆனால் இறுதி முடிவு என்ன இருக்கும்? 43,000 பேர் இறந்திருக்கிறார்கள், இன்னும் கூட 10,000 பேர் இறப்பார்கள். இன்னும் 4 லட்சம் இறந்தாலும் அந்த மக்கள் இந்த போராட்டத்தை விட்டு, தனது மண்ணியை விட்டு அவர்கள் அகலப்போவதாக இல்லை. விளைவு, இஸ்ரேலுடைய IDF வீரர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பலர் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் பலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யாயிர் லாஃபிருடைய கருத்துப்படி பலாயிரக்கணக்கான பேர் ஊனமுட்ட நிலையிலே மாறியிருக்கிறார்கள். வடக்கு பகுதியில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். ஹிஸ்புல்லாவுடைய சமாதானம் இல்லாமல் ஒன்றும் செல்ல முடியாது. குறிப்பாக ஒன்று மட்டும் நேற்று கிடைத்திருக்கிறது. ஈராக்கிலிருந்து முஜாஹிதீன்களுடைய போராட்டம் வலிமையடைந்திருப்பதாகவும், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸுடைய இந்த போர், இந்த துல்லியமான தாக்குதலை அவர்கள் எல்லாருமே ப்ராக்சி தான், எல்லாருமே ஈரானுடைய ப்ராக்சி தான், ஈரானுடைய ஆட்கள் தான். ஹிஸ்புல்லாவும் சரி, ஹவுதிகளும் சரி, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஆக்சிஸும் சரி, ஹமாஸ் எல்லாருமே ஈரானுடைய ப்ராக்சி. பெரும் வல்லமை வருகிறது. ஆனால் இந்த பணத்தை கொடுப்பது, நான் நினைக்கின்றேன், ஈரான் மட்டுமல்ல, ஏனைய எல்லா நாடுகளும் சேர்ந்துதான் ஆயில் மூலம் பெரும் சம்பாத்தியத்தை இந்த போர் குருக்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறார்கள் என்று நான் நம்ப வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஹிஸ்புல்லாவும் தொடர்ந்து போர் செய்வதற்கு பணம் வேண்டும். 80 ராக்கெட்டுகள், 100 ஏவுகணைகளை தொடர்ந்து தாக்குவதற்கு, பலிஸ்டிக் ஏவுகணைகளை, ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை, குறைந்த தூர ஏவுகணைகளை தொடர்ந்து தாக்குவதற்கு அவர்களுக்கு பணம் ஏது? பணம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியும். ஆகவே அமெரிக்கா மட்டும்தான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றது. ஒரு ஏவுகணை தடுப்பதற்கு பல மில்லியன் டாலர்கள் செலவாகுதாம்.
அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஏவுகணைகளை வீசுகிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள்? ஒரு நாள் 165, நேற்று முந்தானத்து இரவு 80, 60, 40. அப்போது வீசப்படுகிற ஏவுகணைக்குள்ள தாக்குதலை விட அதிகமாக செலவுகளை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அழிந்து விட்டது. வடக்கு பகுதியில் மக்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள். இஸ்ரேலுடைய ரைட் விங்ஸ் குரூப் என்பவர்கள் இஸ்ரேலுடைய தளபதியை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த போர் முடிவுக்கு எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. அல் கசாம் புதிய வீரியத்தை எடுத்திருக்கிறது. அல் குஸ் படைகள் புதிய வீரியத்தை எடுத்திருக்கின்றது. இவர்கள் நேற்று நயீம் காசிமை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அது நடக்கவில்லை. பெஞ்சமின் நெத்தன்யாகு, இஸ்ரேல் கட்ஸ் போன்ற தீவிர எண்ணம் கொண்ட வலதுசாரிகள் தாங்கள் வெற்றி பெற்றதாக பொய் சொல்கிறார்கள். சொல்லிய மறுநாள் நிலைமை மேலாக இருக்கிறது. அடுத்தடுத்த விவகாரங்களில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.